எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கி புத்தருடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. ஒரு முறை புத்தர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் எப்பயுமே சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க? நாங்களாம் இவ்வளவு ஜாலியா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. லேசா அந்த உதடு மட்டும் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஒரு அழகிய புன்னகை வெளிப்படுது. ஆனா நாங்கெல்லாம் பயங்கரமா சிரிக்கிறோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு புத்தர் சொன்ன ஒரு அழகான புரிதல் என்னன்னா, சிரிப்பு என்பது ஒரு உணர்ச்சி. சிரிப்பு என்பது ஒரு உணர்ச்சி. எப்போதெல்லாம் ஒரு அளவுக்கு மீறி நாம் சிரிக்கிறோமோ அப்போதெல்லாம் ஏதோ ஒரு மனிதனுடைய இழிவை கொண்டு, சிறுமையை கொண்டு, அவனை கேலி பேசுதலை கொண்டுதான் நாம் அவ்வாறு செய்கின்றோம். ஒரு மனிதனுடைய நன்மையை, வளர்ச்சியை கண்டு நமக்கு ஒரு எல்லை மீறிய அந்த சிரிப்பு சிரிப்பு என்ற உணர்ச்சி வராது, புன்னகை மட்டும்தான் வரும் என்று பதிலாக சொல்லியிருக்கிறார். இதனுடைய ஆழமான இன்னொரு புரிதல் என்னவென்றால், இப்ப நம்மளே நிறைய காமெடி எல்லாம் பார்ப்போம், சிரிப்போம். அதை கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை கேலி பேசுற மாதிரி இருக்கும். ஒரு மனிதனுடைய இயலாமைய நம்ம என்ஹான்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருத்தனை இன்னொருத்தன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தன் தெரியாம ஒரு தப்பு செஞ்சு ஏதாவது மாட்டிக்கிட்டு கீழே விழுந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு கோமாளித்தனம். ஒரு ஒரு மனித தன்மையிலிருந்து அவன் விலகி தாழ்ந்து இருக்கும்போது அந்த சிரிப்பு என்று வருகிறது. இப்ப நம்மளே ஒரு ஜோக் அடிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஜோக்குக்கு பின்னாடி இன்னொரு மனிதனை சிறுமைப்படுத்தக்கூடிய, கேலி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆனால் புன்னகையில் அவ்வாறு இருக்காது. நன்மைகளை கொண்டுதான் புன்னகை வரும். நன்மைகளை கொண்டு நாம் அந்த எல்லை மீறிய சிரிப்பை செய்ய முடியாது. ஒரு குழந்தை அப்படியே நம்மளை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுது, ஏதோ ஒரு செயல் செஞ்சிருது, அதை பார்த்துட்டு நமக்கு பயங்கரமான சிரிப்பு வராது, ஒரு புன்னகை வரும். இப்போ கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுதானே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு ஐகானிக் காமெடியா இருந்தது. அது எல்லாமே நீ யோசிச்சு பாருங்க. கவுண்டமணி செந்தில் சார் சிறுமைப்படுத்தக்கூடிய தன்மை தான் இருக்குது. சரி, இப்ப வடிவேல் காமெடி எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவரு தன்னை இது பண்ணிக்கிறாரு. அவர் எங்கேயா போய் மாட்டிக்கிடுவாரு, அவர் யாரை அடிப்பாங்க. இந்த மாதிரிதான் இந்த சிரிப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அது உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. உணர்வின் வெளிப்பாடாக சிரிப்பு இருக்க முடியாது. புன்னகை என்பதுதான் உணர்வு. நன்மைகளை பார்த்து, இறை பொருத்தத்தில் அமையக்கூடிய செயல்களை பார்த்து ஒரு மனிதனுக்கு உணர்வின் எழுச்சி தான் நிகழும், உணர்ச்சியின் எழுச்சி நிகழாது. இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, எல்லாருக்குள்ளேயுமே இறைவன் இருக்கானா இல்லையா? எல்லாருக்குள்ளேயுமே இறைவனுடைய அந்த சந்திப்பும் தொடர்பும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவங்கள பார்த்து நம்ம சிறுமையாகவோ கேலியோ பேசும்போது நிச்சயமாக அது இறைவனையும் சேர்த்துத்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வு அப்படிங்கிறது நம்ம இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப காலையில நம்ம எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்றோம், சமாதானம் உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும் சொல்றோம். இது இது வெறும் வார்த்தையா மட்டும்தான் நம்மில் பெரும்பாலானோருக்கு இருக்கிறது. வெறும் வார்த்தையா இருக்கு. குட் மார்னிங், குட் மார்னிங். அதை இன்னும் கொஞ்சம் உணர்வோட செஞ்சோம் அப்படின்னா அதுவே ஒரு பிரார்த்தனை தான், அதுவே ஒரு பிரேயர் தான். ஏன்னா மற்றவர்களுடைய நலம் நாடுவது என்பதை விட ஒரு சிறந்த பிரார்த்தனை இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன், உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவன் அதை பொருந்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அந்த உணர்வோடு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை குட் மார்னிங். இந்த உணர்வு என்ன? இப்ப நம்ம மூச்சை கவனிக்கிறோம், உணர்வோடு கவனிங்கன்னு சொல்றோம். உணர்வு இல்லாம வெறும் செயல் மட்டும் உயிரற்றது. இப்போ குட் மார்னிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் உயிரற்றது தான். அது உணர்வோடு சேர்த்து சொல்லப்படும் போது அதுவே ஒரு பிரார்த்தனை. வெறும் வார்த்தையா கூட நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்குரிய நன்மையும் உண்டு. ஆனா உணர்வோட சொல்லும் போது that will be more meaningful. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும்.
எவ்வளவு பெரிய பிரார்த்தனை, இவ்வளவு லேசா நம்ம வாழ்க்கையோடு அது இணைந்து இருக்கிறது. இயல்பாவே நம்ம சொல்லுவோமா இல்லையா ஒருத்தரை பார்த்து. இப்போ காலையில ஒருத்தர் நம்ம பார்க்கிறோம்னா கூட அந்த உணர்வு தான், அந்த புன்னகை தான் வரும். அப்படிங்க அப்படின்னு சிரிக்க மாட்டோம்ல. அந்த புன்னகையும், அந்த புன்னகையோடு கலந்த அந்த குட் மார்னிங், வாழ்க வளமுடன், அஸ்ஸலாமு அலைக்கும் இதெல்லாம் சொல்றோமா இல்லையா? இதுவே பிரார்த்தனை. ஸோ இந்த பிரார்த்தனைகளோடு, அந்த உணர்வுகளோடு, அந்த புன்னகையோடு இருப்பதுதான் மனிதனுடைய ரொட்டீனா இருக்கும். எல்லா நேரங்களிலும். அப்ப புத்தர் என்ன சொல்றாரு? எனக்கு சிரிப்பு வரல. ஏன்னா நான் உணர்வுல இருக்கேன். நீங்க பயங்கரமா சிரிக்கிறீங்க. கொஞ்ச நாள்ல அந்த சிரிப்பு உங்கள விட்டு போயிரும். அப்படின்னு புத்தருடைய விளக்கம் அமைகிறது. நமக்கான ஒரு விளக்கம். இது வந்து நம்ம நெறைய நேரங்கள்ல நானே பயங்கரமா சிரிச்சுட்டே இருப்பேன். சில நேரங்கள்ல காமெடிலாம் அப்ப நம்ம யோசிப்போம். இது அந்த மனிதருடைய ஒரு எளிவை, ஒரு சிறுமை தன்மையை நினைத்து தான் சிரிக்கிறோம். அப்படியே அப்படி போயிடும். அந்த உணர்ந்த பிறகு ஒரு புன்னகை வந்துரும். உணர்ச்சிகள் என்பது அவ்வளவு தந்திரமானது. எப்படியெல்லாம் வரும்னே சொல்ல முடியாது. உணர்ச்சி நெனச்சிட்டு இருக்கோம். இவன சிரிக்க வச்சுருவோம். இவன் நெனச்சிட்டு இருப்பான், நம்ம கெட்ட குணங்கள்லாம் இல்லாம இருக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா, இதுவும் ஒரு விதமான உணர்ச்சி தன்மை தான். நாம் அறியாத நிலையில் இருக்கக்கூடிய உணர்ச்சி தன்மை. ரொம்ப நம்ம மெச்சூர்ட் ஆக, 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 ஆக நமக்கு அந்த சிரிப்பு போய்விடும். புன்னகை தான் இருக்கும். புத்தர் சொன்ன மிக அழகான செய்தி இந்த இடத்தில் நாம் நினைவூட்டிக் கொள்வோம். அதே நேரத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்கிற போது, யாருக்கும் நாம் தீங்கு நினைக்கக் கூடாது. யாருக்குமே அந்த இன்டென்ஷன் இருக்கவே கூடாது. ஒண்ணு அவங்கள விட்டு விலகி இருக்கணும். ஏன்னா, அவங்களால சில நேரங்கள்ல நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, பாதிப்புகள் இருக்குதுன்ற பட்சத்துல அவங்கள்ட்ட விலகி இருக்கணுமே தவிர, அவங்களுக்கு தீங்கு நாடக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்குள் இறைவன் இருக்கின்றான். அவர்களுக்காக பிரார்த்தனை தான் மேற்கொள்ளப்பட வேண்டுமே தவிர, தீங்கு என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கவே கூடாது. மனசுல ஒரு கெட்ட நோக்கத்தை அவர்களுக்காக வைத்துக்கொண்டு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்றது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது பதிவு செய்யப்படாத ஒன்றாக இருக்கிறது என்று. நிச்சயமாக அது ஆழமாக பதிவு செய்யப்படும். ஆன்மாக்கள் அனைத்தையும் அறியும். ஆன்மாக்களுக்கு எல்லையே கிடையாது. எல்லாத்தையும் அது தெரிந்ததாக தான் இருக்க முடியும். எனவே உணர்வோடு, நன்மைகளோடு, புன்னகையோடு, இறை பொருத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையோடு இன்றைய தியான செயல்முறை நாம் துவங்கலாம். நம் அனைவரும் புற சூழலில் இருந்து விலகி, புற உலகத்தில் இருந்து விலகி, கண்களை மூடி நம்முடைய அக உலகிற்குள் திரும்புவோம். அக உலகம் எனும் அற்புதமான சூழல், இறை உணர்வுகளால் நிரம்பி இருக்கக்கூடிய சூழல், அமைதியின் மையம், இறைவனுடைய வார்த்தைகளை உணர்வுகளாக கிடைக்கப் பெறக்கூடிய சூழல். அந்த சூழலுக்குள் நாம் விருப்பத்தோடு நுழைந்து கொள்வோம். தியானத்தை தொடங்கலாம். உடல் அதிட்டானாவில் நிலை பெறட்டும். இறுக்கங்கள் ஏதும் இல்லாத தளர்வான அசைவற்ற நிலையில் உடலை இருத்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் தொடங்கட்டும். இயல்பான மூச்சோட்டம், உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் இயல்பான கவனம்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வை மேற்கொள்ள வேண்டும். உணர்வை தவறவிட வேண்டாம். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். கொடுப்பது இறைவன், கொடுக்கப்படுவது இறை அருள். நமக்காகவே படைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி உணர்வோடு மூச்சின் மீது கவனம் கொள்வோம். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனையில் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான திருப்தி, அதிருப்தி தன்மைகளை வெளிப்படுத்தாமல் வெறுமனே அவைகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற ரீதியில் ஒரு பார்வையாளரை போன்று அவைகளை அணுகி அவைகளிலிருந்து விலகி நாம் இருந்து கொண்டிருப்பது சாட்சி பாவனையாகும். மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட பதிவுகள் என்பது மனம் ஒன்றின் வழிகாட்டல்களை நிராகரிக்க தூண்டக்கூடிய பதிவுகள். அந்த பதிவுகளை பலம் இழக்கச் செய்யக்கூடிய ஒரு நுட்பத்தை நாம் செயல்படுத்து சாட்சி பாவனை. பதிலளிக்காமல் இருக்கும் தன்மை, பதிவுகள் பலகீனப்படக்கூடிய ஒரு நுட்பத்தை நாம் செயல்படுத்து.
புரிதலோடும் உணர்வோடும் சாட்சி பாவனையில் நிலைத்திருக்கலாம்.
நம் அதிட்டானாவிலிருந்து கலந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நல்லது. நாளைக்கு வந்து நியூ இயர், ஒரே ரெசல்யூஷன்ஸ்லாம் நிறைவாக இருக்கும். வாக்கிங்லாம் கூட்டமாக இருப்பாங்க, ஜிம்மெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஒரு பயங்கரமான ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்பாங்க எல்லாரும். ஸோ நாம் எடுக்க வேண்டிய ஒரே ரெசல்யூஷன் வந்து தியானம் செய்ய வேண்டும் என்பது. அது ஒன்றே எல்லாத்தையுமே நமக்கு அமைச்சு கொடுத்துரும். தியானம் என்பது நம்மில் ஒழுங்கை ஏற்படுத்துவதை தவிர, நம்மில் சீரமைப்பை ஏற்படுத்துவதை தவிர வேறு எதுவுமே செய்யாது. அதனால வந்து ரெசல்யூஷன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு நாளும் தவறாமல் தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. அண்டு நம்மளுடைய போரூர் இறைவழி தியான மையத்தில் இந்த வருஷத்துலேருந்து 2025லேருந்து வீக்லி 3 days வந்து, அதாவது திங்கள் புதன் வெள்ளி மாலை நேரங்களில் பொதுமக்களுக்காக இலவச இறைவழி தியான வகுப்புகளை தொடங்குகிறோம். ஸோ அந்த வகுப்புக்கு வந்து இது வரைக்கும் யாருமே, புதுசாக இருக்கிறவங்க மட்டும்தான் அனுமதி. ஏற்கனவே படித்தவங்களுக்கு அனுமதி இல்லை. புதுசாக இறைவழி என்னன்னு தெரியாதவங்களுக்கு, தியானம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு மட்டுமே அந்த இலவச வகுப்புகள் அனுமதி. அண்ட் வந்து நம்ம சென்டரில் வந்து ஒரு மெடிடேஷன் ரூம் இருக்குது. ஸோ ஏற்கனவே இறைவழி தியானம் படித்தவங்க, ஆன்லைனோ டைரெக்டாக படித்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த தியான வகுப்பு நடக்கும்போது வரலாம், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கான ஷெடியூல்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவோம். எதுக்காக இது பண்ணுறோன்னா, இன்னும் நம்ம வந்து இந்த இந்த ஒரு வாழ்வியலை, இந்த ஒரு ஒழுக்க நெறியை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல செயலை தொடங்குகின்றோம். இந்த செயலுக்கு பின்னாடி இறைவனுடைய அருளும் உங்கள் அனைவருடைய பங்களிப்பும் இருக்கிறது. நிச்சயமாக இறைவன் இதனை நன்மையாக்கி தரட்டும். அனைவருக்கும் நன்மை நடக்கட்டும். அனைவருடைய வாழ்விலும் அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். நாளை தியான வகுப்பில் சந்திக்கலாம். நாளை காலை எப்பவும் போல நமக்கு மெடிடேஷன் செஷன் இருக்குது. நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் மெடிடேஷன் டீச்சிங் செஷன் புதுசாக வர்றவங்களுக்காக, நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா அதில் கலந்துக்கலாம். நாளைக்கு ஈவினிங் 5 PM to 7 PM உங்களுக்கு உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய இந்த இறைவழி தியானத்தை பற்றி அறிமுகமே இல்லாதவர்களுக்கு அந்த அழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் விருப்பப்பட்டால் அது கலந்து கொள்ளும். இணைய வழி வகுப்பு 4ஆம் தேதி, ஜனவரி 4ஆம் தேதி நம்ம சென்டரில் நேரடி வகுப்பு இருக்குது. சரிங்களா? ரைட். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.